குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் சாம்பார். சாரி, நான் 4 நாளாக 4 days ஐ வாஸ் பிஸி வித் மை ஃபேமிலி. அண்ணாவோட அவரோட வீடு ரெனோவேஷன் வந்து லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருந்தது, அந்த காஸ்மெட்டிக் ஒர்க்குக்கெலாம். அதனால் அங்கே போய் ஒரு 4 நாள் ஹோட்டலில் தங்கி அவருக்கு எல்லாமே அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, என்னோடய ஐடியாஸ்லாம் கொடுத்துட்டு, பில்டர்ஸ்க்கு பேமெண்ட்டு அதெல்லாம் கொடுத்துட்டு, ஐ ஜஸ்ட் வாஸ் பிஸி வித் தம். அதனால தான் கரெக்டாக சாப்பாடு டைம் போட முடில. ஏன்னா ஹோட்டலில் தங்கியிருந்தோம், அங்கேருந்து எங்களால் ஒழுங்காக டைமுக்கு இது பண்ண முடியல. ஏன்னா அவங்களோட உட்காந்து சாப்பிட்றோம், ஸோ அதெல்லாம் போடக்கூடாதுல்ல, அதனால தான் போடல. மன்னிக்கவும் மறக்கவும். இனிமேப்பட்டு வீடியோ வரும். ஏன்னா எனக்கிட்ட இருக்க திறமையை யார்கிட்டே ஷேர் பண்ணல. இட்ஸ் நாட் அ மணி மேட்டர்ஸ், ஜஸ்ட் ஷேரிங் மை நாலேஜ். எனக்கு இதை பற்றிலாம் கொஞ்சம் நாலேஜ், ஐ நோ பேசிக், அதை பற்றி கொஞ்சம் நிறைய தெரியும், பில்டிங்கை பற்றி அதெல்லாம். அதனால் ஐ ஜஸ்ட் ஷேர் மை நாலேஜ், அவ்வளோதான். ஸோ அதனால தான் 4 நாளாக முடியல. இன்றைக்கி பொங்கல் சாம்பார், சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள்லாம் ஆயுத பூஜை எல்லாத்தையும் நல்லா கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். நாங்கள் தான் இன்றைக்கி தான் கொண்டாட போகிறோம் ஆயுத பூஜையை, சாமி கும்பிட போகிறோம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த 2-3 நாள் நான் வெளில போனதால் இந்த பிரச்சனையெல்லாம் அப்படியே மறந்துட்டேன், இந்த தமிழ்நாட்டில் நல்ல பிரச்சனையெல்லாம். அதனால் நல்ல ஒரு டைவர்ஷனாக கிடச்சிது. தேங்க்ஸ், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசுனீங்க, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கை வாழ்வதற்கு ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எது இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமாக வாழுங்க, அவ்வளோதான் வாழ்க்கை. உதையும் கொண்டு போக முடியாது, போகும்போது நம்மளே யாராவது தான் கொண்டு போவாங்க. அதனால் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்க்கை வாழுங்க. தேங்க்யூ. ஹாப்பி வீக்கெண்ட். காட் பிளஸ்.